सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஞானாதயா துவாதச குணாக தபஸ்தருடைய குணங்கள். அதாவது இதெல்லாம் சேர்ந்தா தபஸ சாத்குண்யம் அடையும். ஞானஞ்ச சத்தியஞ்ச தமஸ்ருதஞ்ச அமாத்சரியம் ஹ்ரீஸ் திதிக்ஷா நசூயா யஜ்ஞஷ்ச தானஞ்ச திருதிஷமஷ்ச மகாவிரதாக துவாதச பிராமணஸ்ய. இந்த 12 பெரிய விரதம்னு சொல்லப்படுறது பிராமணனுக்கு. அதாவது அதுலயும் விசேஷமாக தபஸுக்கு சாத்குண்யத்தை ஏற்படுத்தக்கூடிய குணங்கள் இது. ஞானம், தத்துவார்த்த சம்வேதனம், தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம்னு பேரு. ஆத்ம தத்துவ ஞானம், இதுதான் ஞானம். அடுத்தது சத்தியம். சத்தியம்ங்கிறது யதார்த்த சம்பாஷணம் பூதஹிதஞ்ச, பொய் இல்லாம நிஜத்தை சொல்றது. அதுலயும் ஹிதமான நிஜத்தை சொல்றது, ஹிதமான சத்தியத்தை சொல்லணும், அஹிதமான சத்தியத்தை சொல்லக்கூடாது. பூதஹிதஞ்ச. தமஹா மனசோ தமனம், மூணாவது தமம். தமம்ங்கிறது மனசை அடக்கிக்கிறது. ஸ்ருதம்ங்கிறது அத்தியாத்ம சாஸ்திர சிரவணம், வேதாந்த சாஸ்திரத்தை சிரவணம் பண்றதுக்கு இதுக்கு ஸ்ருதம். மாத்சரியம், அமாத்சரியம்னு இருக்கு. மாத்சரியம்னா என்னன்னு தெரிஞ்சா அமாத்சரியம்னா என்னன்னு புரிஞ்சு போடும். மாத்சரியங்கிறது சர்வபூதேஷு அசகமானதா, பொறாமைன்னு சொல்றோமோ, இதுதான் மாத்சரியம். தாங்கிக்க முடியல புத்தனுடைய உத்கிருஷத்தை, அது மாத்சரியம். அது இல்லாம இருக்கணும். தது அபாவா அமாத்சரியம். ஹ்ரீஹி அகாரியகரணே லஜ்ஜா. ஹ்ரீஹினா என்ன? லஜ்ஜைன்னு சொல்றோமோ இல்லையோ. எந்த விஷயத்துல லஜ்ஜை இருக்கணும்? அகாரியகரணே, செய்யக்கூடாத காரியத்தை செய்ய விஷயத்துல இவனுக்கு லஜ்ஜை இருக்கும். அதுதான் அவனை செய்யாம காப்பாற்றும். அது ஒரு முக்கியமான குணம் அது. அதனால அகாரியகரணே லஜ்ஜா, இது தேவையானது. அடுத்தது திதிக்ஷா, துவந்துவ சகிஷ்ணுதா. சீதம், உஷ்ணம், சுகம், துக்கம், அந்த மாதிரி ரெட்டரையா வருதோ இல்லையோ விருப்பமாக, இதெல்லாம் துவந்தம்னு சொல்றது. அந்த துவந்தங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சகிச்சுக்கிறது, சகிப்புத்தன்மைங்கிறது ஒண்ணு வேணும். இதுவும் தபஸுக்கு ஒரு குணம். அனசூயா, பரதோஷ அனாவிஷ்கரணம், அசூய இல்லாம இருக்கிறது. இந்த இடத்துல அசூயாங்கிற சப்தத்துக்கு அடுத்த வாழ்க்கை இருக்கக்கூடிய தோஷத்தை தானா பிரகடப்படுத்தாம இருக்கிறது. தோஷத்தை குணத்தை பிரகடப்படுத்தணும். ஆனா தோஷத்தை பிரகடப்படுத்துறதுனால ஒண்ணும் விஷயம் இது இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதனால பரதோஷ அனாவிஷ்கரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யஜ்ஞா அக்னிஷ்டோமாதி மகாயஜ்ஞ. அக்னிஷ்டோமாதின்னு சொன்னோம்னா ஸ்ரௌதமான யாகங்கள் வரும். இந்த மகாயஜ்யம்னு சொன்னோம்னா நம்ம பஞ்ச மகாயஜ்யம்னு பிரதிதினம் விசக்தி செய்யக்கூடிய மகாயஜ்யங்கள் இருக்கு. அந்த மகாயஜ்யத்தை சொல்லுவோம். இல்ல அது மகாவிரதம் இருக்கு. ஆமா சொல்றாங்க. ஆனா அது இங்க அங்க எடுத்துக்கல, இங்க எடுத்துக்கல. இங்க இது மகாவிரதாகன்னு சொன்னா பரம ஒரு அது ரூಢி மகாவிரதம்னு, அந்த இதுக்கு பேரு மகாவிரதம். இது ஒரு பெரிய விரதம் மாதிரி, விரதச்சரியன்னு இது உஷத்தியா சொல்றதுக்காக சொல்றீங்க. மகாயஜ்ஞ தானம் பிராமணேபியா தனாதி பரித்தியாகா. அதாவது பிராமணாளுக்கெல்லாம் நிறைய தனம் கொடுக்கறது, முடிஞ்ச அளவு கொடுக்கறது, இதுக்கு தானம்னு பேரு. திருதிஹி, திருத்தினா தைரியம். எந்த விஷயத்துல தைரியம்? விஷய சந்நிதாவபி இந்திரிய நிகிரகா. விஷயம் பக்கத்திலேயே இருக்கு, ஆனால் இந்திரியத்தை தைரியத்தோட அடக்கி வைக்கிறது. இது நிகிரகா, இந்திரிய நிகிரகம். சமஹாங்கிறது அந்தఃகரண உபரதிகி. அந்தःகரணத்தை நிகிரகம் பண்றதுக்கு சமஹான்னு பேரு. பகிஷ்கரண உபரதி இருக்கு கேஜித்து. அதாவது இந்த சமஹா தமஹா இந்த 2
சப்தத்துல ஒண்ணு அந்தஸ்கரணத்தை நிகிரகம் பண்றதுக்கு சொல்றது, இன்னும் ஒண்ணு பகிஷ்கரணத்தை. இதுல எதுக்கு எதை உபயோகப்படுத்துறதுங்கிறது உங்க இஷ்டம். ஏன்னா தாத்து பாக்கத்துல பாணினி சம உபசமே தம உபசமே ரெண்டும் ஒரே அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. அப்ப ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய ரெண்டு சப்தம் வந்தால் அதுக்கு ரெண்டு அர்த்தத்தை பிரிச்சு சொல்லணுமேங்கிறதுக்காக அந்தஸ்கரண உபசமம் பாக்கியகரண உபசமம் ரெண்டா பிரிச்சு உங்க இஷ்டப்படி எப்படி வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. அதனாலதான் ரெண்டு தினசாங்க வச்சுக்கலாம். அந்த தமஹாங்கிறதுக்கு கூட அந்தஸ்கரணத்தை இத வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏதே ஞானாதயா மகாபிரதாக, இதெல்லாம் பெரிய விரதங்கள். எப்படி மகாபிரதம்னு சொன்னதுன்னா பரமபுருஷார்த்த சாதன பூதாக பிராமணனுக்கு இது பெரிய புருஷார்த்தத்தை அடையறதுக்கு, பெரிய புருஷார்த்தங்கிறது மோட்ச புருஷார்த்தம், மோட்சம் தான். அதுதான் நித்திய புருஷார்த்தம். அப்பேற்பட்ட நித்திய புருஷார்த்தத்தை அடையறதுக்கு சாதனமாக இருக்கும். அதனால தியானத்துக்கும் ஸ்ருதத்துவமா, தியானங்கிறது ஸ்ருதத்தினால வரக்கூடியது, பரோட்சமாக அர்த்தத்தை புரிஞ்சுகிறது. ஸ்ருதம்ங்கிறது அத்தியாத்ம சாஸ்திர சிரவணம். அடிக்கடி இந்த வேதாந்த சாஸ்திரம் ஆத்மாவை பத்தின சாஸ்திரங்களை காதால கேட்கறது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுக்கிறதுங்கிறது தியானம், காதால அந்த சிரவணம் பண்றதுங்கிறது. ये ज्ञानादयो द्वादश चाततानाः इति पूर्वत्र प्रस्तुताः ते वर्णिताः इदानीं गुणस्तुतिं करोति. இப்ப இந்த 12 ஞானாதயோ द्वादश चाततानाः அப்படின்னு அந்த 15வது ஸ்லோகத்துல சொல்லியிருந்தார். அந்த இந்த ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாஸ்தவ்யான்னு சொல்ற இடத்துல சிரவணம்ங்கிறது வேற, ஸ்ரீசிரவணம்னு சொல்றது அந்தந்த இடத்துக்கு தக்காப்போல அந்த இதுக்கு அர்த்தம். ये ज्ञानादयो द्वादश चातकानाः इति पूर्वत्र प्रस्तुताः ते वर्णिताः इदानीं गुणस्तुतिं करोति. இப்ப பாருங்க, இந்த 12 குணங்கள் சொன்னாரு. இந்த குணங்கள் எப்பேற்பட்டதுங்கிறத விசேஷமாக தெரிவிக்கிறார். यस्वेतेभ्यः अप्रवसे द्वादशभ्यः सर्वामिमां पृथिवीं सप्रशिष्यात् त्रिभिर्द्वाभ्याम् एकतो वा अविमुक्ताः क्रमाद् विशिष्टाः मौनभूता भवन्ति. இந்த 12 குணங்களும் ஒருத்தங்கிட்ட சேர்ந்து இருந்ததுன்னா ரொம்ப கேட்கவே வேண்டாம். சர்வாமிமாம் பிருத்திவியும் சப்பிரசிஷ்டா, இந்த சம்பூர்ண பிருத்திவிய அவனுக்கு கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆனா இதுல 2, 3, 4 குணங்கள் சேர்ந்தால் கூட அவன் கிரமா விசிஷ்டாக மௌனபூதாக வந்து மோட்சத்தை அடையலாம். 12 குணங்கள் சொல்லப்பட்டது. 12ல 3, 4, 5 எவ்வளவு முடிஞ்சதோ அதிகமா சம்பாதிச்சோம்னா அதனாலேயே பெரிய புருஷார்த்தத்தை அடையலாம்னு சொல்றோம். எஸ்து ஏதேபியா பூர்வோக்தேபியா அப்பிரவசே பிரவாசம் நகரோதி, தனி பதம் அந்நிய அர்த்தத்துல நகரோதி அப்படின்னா என்ன, இதை விட்டு விலக மாட்டானோன்னு. இந்த குணங்களை விட்டு கிளம்பி போயிடுறது, இதுதான் பிரவாசம். குணங்கள் வேண்டாம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு துர்குணத்தோட இருக்கிறதுக்கு இது பிரவாசம். துர்குணங்களை விட்டுட்டு இந்த குணங்களோட சேர்ந்து இருக்கிறது தான் அப்பிரவாசம். சரியா? ஆக இந்த 12 குணங்களையும் விடாம எவன் காப்பாற்றுறானோ தைரேவ சமன்விதோ பவே, இதோட கூட இவன் இருப்பானோ சகா சர்வாமிமாம் பிருத்திவியும் பிரசிஷ்யா, சம்பூர்ண பிருத்திவியை அவன் சாசனம் பண்ணலாம். அவ்வளவு யோகியத்தை உள்ளவன் அவன். பிரசாஸ்தி ஆத்மவசியாம் கரோதி, அவனுக்கு வசியமாக இது இருக்கலாம். அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவன், அவ்வளவு உயர்ந்தவன். யஹா ஏதேஷாம் மத்தியே த்ரிபிஹி த்வாப்யாம் ஏகதஹ ஏகஸ்மாத்வா அவிமுக்தாக, இந்த குணங்கள்ல இல்ல அவிமுக்தாகனு சேர்த்துக்கணும். விமுக்தான்னு சொன்னா தப்பு, விபரீத அர்த்தம் ஆயிடும். இந்த குணங்கள்ல ஒரு குறைஞ்சபட்சம் 3 குணமாவது இருந்தால், அதுவும் முடியலைன்னா 2 குணமாவது இருந்தாலோ, ஒரே ஒரு குணம் இருந்தால் கூட பிரதிபட்சம் ஏகஸ்மாத்வா அவிமுக்தாக, அதாவது அது இவனோட இருக்கும். அதாவது ஏகசாம் அந்நதமேனாதி சமன்விதாக,
இந்த அத்தனை குணங்கள்ல ஏதோ ஒரு குணமாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? அது அவனுக்கு பரமபுருஷார்த்த சாதனம். கிரமமாக அவன் பெரிய பிரம்மஸ்வரூபத்தை அடைய முடியும். கிரமேண விசிஷ்டாக ஞானினோ பூத்வா மௌனபூதாக பிரம்மபூதாக பவந்தி. அந்த ஒரு குணமே அவனை மேல மேல தூக்கி கொண்டு போய் கடைசியில மௌனத்துக்கு கொண்டு போயிடும். மௌனங்கிறது பிரம்மம், இவனை பிரம்மமாக ஆக்கிடும். ஆக இந்த குணங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிட்டார். இதுக்கு மேல இந்த தமதோஷான் ஆக ஸ்லோகத்திரையா தபஸ், அடுத்தது தமம். தமத்துக்கும் தோஷங்கள், அஷ்டாதச தோஷங்கள். அந்த தோஷங்கள்லாம் பார்த்து நாம வேண்டி தப்பிச்சுக்கணும். என்ன? தமோஷ்டாதச தோஷஸ்யா பிரதிகூலம் கிருதே பவேத் அனிருத்தம் பைசுனம் திருஷ்ணா பிராதிகூல்யம் தமோரதிஹி லோகத்வேஷः அபிமானश्च விவாதः பிராணிபீடனம் பரிவாதः அதிவாதश्च பரிதாபः அக்ஷமா அதிருதிஹி அசித்திஹி பாபகிருத்தியஞ்ச ஹிம்சாச்சேதி பிரதீர்த்திதா ஏதைர்தோஷைர் விமுக்தோ யः சத்கமஹ சத்குருச்யதே. நமகான மனசை அடக்கிறது அல்லது பாக்கிய இந்திரியங்களை அடக்கிறது இல்லையா? இது அடக்கணும்னு சொன்னா அதுக்கு பிரதிகூலம் இத்தனை தோஷங்கள். இந்த தோஷங்கள்லாம் இல்லாம இருந்தா தான் அடக்க முடியும். அதனால இது ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. ஆக இந்த தோஷங்கள் எல்லாத்தையும் ஜாகிரதையா பார்த்து அதுக்கிட்ட நம்ம வசப்படாம இருக்கணும். அதுதான் தோஷத்தை சொல்றதுக்கு முக்கியமான உபதேசம். ஏசைர் தோஷைர் விமுக்தஹாயா, இந்த தோஷங்கள்லாம் யாருகிட்ட இருக்காதோ, எவனை விட்டு விலகுமோ அவன் தான் தமஹா தாந்தனாவா, தமம் உள்ளவனாக ஆக முடியும். தம சத்ருச்சியஸ்தி. தமஹா அஷ்டாதச தோஷத்தா. இந்த தமத்துக்கு இடைஞ்சலாக 18 தோஷங்கள் உண்டு. அஷ்டாதச தோஷ சமன்விதோ பவதி. 18 தோஷங்களோட சேர்ந்து தமம் இருக்கும்னு நினைச்சுக்க கூடாது. இந்த தோஷங்கள் இருந்தா தமம் இருக்காதுன்னு. இந்த தமத்துக்கு 18 தோஷம் அப்படின்னு சொன்னா 18 தோஷத்தோடு சேர்ந்து ஒரு இடத்துல தமம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் இருந்தா தமம் இருக்காது. கிம் ஏதேஷாம் தோஷத்துவம் இது சே. ஏன் இதை தோஷம் சொல்லணும்? பிரதிகூலம் கிருதே பவே. இதுக்கு இந்த தோஷங்கள்ல ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா தமத்துக்கு அது பிரதிகூலம், தமம் இருக்காது. ஏதேஷாம் அந்நியதமே கிருதே தமஸ்ய பிரதிகூலம் கிருதம் பவே. தமத்துக்கு அது நேர பிரதிகூலமாயிடும். கேட்டே இந்த தோஷங்கள்லாம் என்ன வரிசையா சொல்றாரு. அனிருத்தம், அயதார்த்த வச்சனம். அயதார்த்த வச்சனம்னா அவன் எப்படி தெரிஞ்சின்றானோ அப்படியே சொல்லணும். தெரிஞ்சின்ற ஒரு ஒண்ணு மாத்தி சொல்றது, அதுக்கு விபரீதமா சொல்றதுன்னு சொன்னா அதுதான் பொய். இவன் இவனே பிராந்தன்னு வச்சுங்க, அப்ப பொய் தோஷம் இல்லை. சுப்பி போய் ரஜதம்னு இவனே ஏமாந்து போயிட்டான். ஏமாந்து போயிட்டு ரஜதம்னு சொல்லிட்டு இருந்தான்னா இது பொய் இல்லை, இவனோட அயதார்த்த வச்சனம் இல்லை. ஏன்னா இவன் இப்படிதான் தெரிஞ்சின்றான் இல்லையா? இவன் தெரிஞ்சின்றது வேற தினசா தெரிஞ்சுட்டு வெள்ளியிலே தெரிஞ்சுட்டு அப்புறம் இன்னொருத்தர் இல்லை அது வெள்ளி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அது பொய்யாயிடும். இந்த மாதிரி அயதார்த்த வச்சனம். பைசுனம் பரதூஷண வச்சனம், அடுத்தவாளுடைய தோஷத்தை சொல்லிட்டே இருக்கிறது, இதுக்கு பைசுனம். இது கூடாது. கிருஷ்ணா விஷயேஷா, விசேஷமான ஆசை, அது வேணும் வேணும் வேணுங்கிற ஒரு ஆசை நிரந்தரமா இருக்குமே, அதுக்கு கிருஷ்ணானது. பிராதிகூல்யம், அதாவது எப்படி இருக்கணும்னா மனுஷன் இருந்தா மற்றவாள்லாம் இவன் போய் இப்படி இருக்கானே அப்படின்னு தனக்கு பிரதிகூலமா நினைச்சுக்க கூடாது. இவனால தனக்கு இடைஞ்சல் வரும் அப்படின்னு நினைச்சா அந்த மானசமான அபராதத்தினாலேயே இவனுக்கு நிறைய இடைஞ்சல் வர ஆரம்பிச்சிடும். அதனாலே அப்பிராதிகூல்யம்னு ஒண்ணு இருக்கணும், பிராதிகூல்யம் இருக்கக்கூடாது. அதாவது பிரதிகூலமாக இவன் இருந்தான்னா, மனோபாவத்துல பிரதிகூலமாக இருந்தால் கூட என்ன ஆகும், வந்துடும், பிரதிகூலம் வந்துடும், இப்படியாவது ஒரு தினசு வந்து. அதனால இது தமத்துக்கு இடைஞ்சல். அதுக்காக இதை தவிர்க்கணும். பிராதிகூல்யம் சர்வேஷாம் பிரதிகூலதா. தமஹா அஜ்ஞானம், அதாவது ஒண்ணுமே படிக்காம ஞானத்துக்கு வழி பண்ணிக்காம இருக்கிறது அஜ்ஞானம்னு வச்சிருக்காங்க. அரதிஹி யதாலாப சந்துஷ்டி. இது என்னன்னு சொன்னா, தானா கிடைக்கிறது, நமக்கு லாபம் ஏதோ வருது, அந்த லாபத்துல சந்தோஷம் இல்லாம போறது இருக்கே, அதாவது இது போறல கிடைச்சதுல
யதேஷ்டமா இருந்தா கூட இது போறலைங்கிற ஒரு இது வருமோ இல்லையோ, அதுதான் யதாலாப சந்துஷ்டி, சந்தோஷம் இல்லாம போறோம். அவருக்கு ஜாஸ்தி இருந்தா நமக்கு நமக்கு கிடைச்சதோட சந்தோஷம் அது இல்லை. இன்னொரு அர்த்தம் சொல்றார் அரதிங்கிறதுக்கு. அசவா ரதிஹி ஸ்திரீ போகேஷு அபிரதிஹி. இதுதான் அது அரதிங்கிற பதச்சேதம் இருந்தது, இப்ப ரதிஹிங்கிற ரெண்டாவது இல்லை. இது தமோ அரதிஹின்னு, தமோ ரதிஹி, இதுவும் இடைஞ்சல் தான். அப்புறம் லோகத்வேஷா லோகானாம் உத்வேக ஆச்சரணி, அதாவது மற்றவர்களுக்கு பயத்தை கொடுக்கும்படியாக, இவனை பார்த்து அவன் பயப்படும்படியாக நடந்துக்கிறது. இது வாஸ்தவத்துல இங்க ஆராய்ச்சி செய்யறது அது நிறைய சொல்லிருக்காரு. இந்த சாஸ்திர வாசனை இதனால என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது ஒரு உதாரணம். தேசனா எல்லாத்துலயுமே பெரிய கெட்டிக்காரனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவனை பார்த்து 4 பேர் பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் ஏதாவது கேள்வி கேட்டுருவான், நமக்கு ஏதாவது தெரியாம போச்சு, அப்ப அதுவே பயத்துக்கு ஒரு ஹேத்துவாரு. அந்த வைதுஷ்யம்ங்கிறது இருக்கு வித்தியை, இது மற்றவாளுக்கு பய ஹேத்துவாரு, அதனால பயப்படுறான் நிறைய பேர். அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கு. அந்த அவ பயப்படுறான்னு சொல்லி இவன் சில சமயம் சந்தோஷப்படுவான், நான் பார்த்தா அப்படி பயப்படுறா பத்தியா அப்படின்னு. ஆனா வாஸ்தவம் அது இல்லை. இதுல என்னன்னா யாருக்குமே பயம் இருக்கக்கூடாது. லோகானாம் உத்வேக ஆச்சரணம் கூடவே கூடாது. இது இருந்தா தவம் சித்திக்க. அபிமானா சர்வேஷாம் அப்ரணதி பாவா, வினயம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் இது பேர். எங்கேயுமே வினயம் கிடையாது, இது அபிமானம்னு சொல்றோம். விவாதகானா ஜன கலக ஆச்சரணம், சாதாரணமா விவாதம் கூடாது. ஒண்ணும் இல்லை, விஷயம் இல்லாத ரொம்ப சாமானிய விஷயத்துக்கு அவர் சொன்னது தப்பு, இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, இவன் அப்படி சொன்னான்னா இல்லையே அப்படின்னு அதுக்கு மேல இன்னொன்னு வரும். அதுக்கு நான் சொன்னதுதான் சரின்னு சொல்லி இவன் திருப்பி பேச வேண்டும். இதுதான் விவாதம்னு சொல்றது. அவன் ஒண்ணு சொல்ல அதை கண்டிக்கும்படியா இவன் சொல்ல, இதுக்கு மேல அவன் பதில் சொல்ல, இப்படி போயிட்டு பாருங்க. இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால இதனால நம்ம மனசுதான் கெட்டுப்படும். அவன் ஏதாவது சொல்லி நம்ம சொல்லாம இருந்துட்டோம்னா நம்ம மனசு கெட்டுப்படும் இல்லையா, தோத்து போன மாதிரி ஆயிடுமே அப்படின்னு. அதனால இந்த விவாதம் கூடவே கூடாது. ஜன கலக ஆச்சரணம், சாதாரண சண்டையெல்லாம் கூடவே கூடாதுங்கிறது சொல்லவே வேண்டாம். ஜனகலக ஆச்சரணம். பிராணி பீடனம், ஸ்வதேகபூரணாய பிராணி ஹிம்சனம், சாப்பாட்டுக்காக எந்த பிராணியையும் கொலை பண்ணக்கூடாது, மாம்சம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆச்சு. பிராணி ஹிம்சனம் கூடாது. பரிவாதகா சமக்ஷே பரதூஷண அபிதானம், பைசுனம்ங்கிறதும் இதுவும் ஒண்ணுதான். அவனுக்கு தெரியாம அவன் சொல்றது, அவனுடைய தோஷத்தை எடுத்து சொல்றதுன்னு சொன்னா இது பைசுனமா, நேரையே சொல்லிடுறது அப்படின்னு சொன்னா இது பரிவாதம். இது ரெண்டுக்கும் இந்த மாதிரி வித்தியாசம். அதிவாதகானா நிரர்த்தகா அதி பிரலாபகான்னு சொன்னாங்க. நிறைய பேசுறது, அதாவது விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு இவ்வளவு போட்டு பேசினா போதும், ஆனாலும் நிறைய பேசுறதுங்கிறது ஒரு சுபாவம். அந்த மாதிரி இருந்தா அது அதிவாதகான்னு சொல்லுவோம். அது பிரயோஜனம் இல்லை, அவ்வளவு தேவை கிடையாது. அதி பிரலாபகா. அதே மாதிரி பரிதாபகா விருதா துக்க சிந்தன். இது பாருங்க, இதுவும் ஒரு கஷ்டமான விஷயம்தான். துக்கத்தை பத்தி இவன் சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறது. எந்த துக்கம்னா இருக்கிற துக்கம் மாத்திரம் வந்தா என்ன பண்றது, வந்தா என்ன பண்றது அப்புறம் பாத்துக்கிறது, அதை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, என்ன சிந்தனை பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லையா. இதனால் விருதா துக்க சிந்தனம், பெஸ்டா சிந்தனை பண்றது. அக்ஷமா துவந்துவ அசகிஷ்ணுதா, சின்ன ஒரு சீத்தம் ஏதோ ஒண்ணு தாங்காம போயிடுச்சுன்னா உடனே ஒண்ணு கத்துறது, தாங்கிக்கிற சுபாவம் வேணும். அக்ஷமா துவந்துவ அசகிஷ்ணுதா. அதிருதி இந்திரியார்த்தேஷு சபலதா, இத தைரியம் இல்லாம போறது, அதாவது இந்திரியங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்காம போறது இருக்கு, இதுதான் சபலதா. அசித்தி தர்ம ஜான வைராகியானாம் அசித்தி, தர்மம் சித்திக்கல, ஞானம் சித்திக்கல, வைராகியம் சித்திக்கல அப்படின்னா தமம் சித்திக்கலைங்கிறது தீர்மானம், இது வராது. பாபகிருத்தியம் பிரதிசித்த ஆச்சரணம், சாஸ்திரம் எதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யுது, அதுதான் பாபகிருத்தியம். ஹிம்சா, முன்னாடி பிராணி பீடனம்னு ஒண்ணு சொல்லிட்டார்,
இங்க திரும்பி ஹிம்சான்னு சொல்லியிருக்கார். இது அவிஹித ஹிம்சான்னு சொல்லியிருக்கார். முன்னாடி சாப்பிட்றதுக்காக ஹிம்சைன்னு சொன்னார். இப்ப சாப்பிட்றத தவிர மற்றபடி குடிக்கலைனாலே ஹிம்சையெல்லாம் பண்ணுவா இல்லையா? தனக்கு வேண்டாம், சத்ரு மரணம் மாறணும், இந்த மாதிரி எல்லாமும் நடக்கும். துவேஷத்தினால செய்யக்கூடியது அந்த இதை எடுத்துங்க. அதுலயும் அவிஹித ஹிம்சான்னு போட்டார். ஏன்னா விஹித ஹிம்சாங்கிறது கர்மாவில விடுறது, அதை வர்ஜனம் பண்ண முடியாது. ஏன்னா சாஸ்திர விஹிதமா போயிடுச்சு. அதனால அவிஹித ஹிம்சான்னு சொன்னார். இது இத்தம் தமதோஷா பிரகீர்த்திதா, தமத்துக்கு பிரதிபந்தகமான இடைஞ்சல் பண்ணக்கூடிய தோஷங்கள் சொல்லப்பட்டது. ஏதைஹி அனிருத்தாதிபிஹி தோஷைஹி விமுக்தோ யஹா குணஹ சஹா தம இது உச்சதே சத்திஹி. இந்த தோஷங்கள் தான் ஒருத்தர்கிட்ட இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட தமம் இருக்கு, அதுதான் தமம்னு சொல்லப்படுறது. இதானியம் மத தோஷான ஆகா, தமத்தை சொல்லிட்டு இப்ப மதம் சொல்ற. மதஹா அஷ்டாதச தோஷஸ்யா தியாகோ பவதி ஷட்விதஹ விபர்யயாஹ ஸ்மிருதா ஏதே மததோஷாக உதாகிருதா. மதத்துக்கு அஷ்டாதச தோஷா ஸ்யாத், அதுக்கும் 18 தோஷங்கள். முதல்ல தமதோஷாக, இதானியும் மததோஷான்னா. முதல்ல சொன்னது தமம், இப்ப சொல்றது மதம். மதம்ங்கிறது தமங்கிறதுக்கு நேர் விபரீதம். மத அதாவது அந்த எழுத்து மாத்திரம் மாறி வரல, அர்த்தமும் அப்படிதான். மதஹா தமஹா, தமஹானா மதத்துக்கு நேர் விபரீதம். அத தமத்துக்கு அப்புறம் மதம், அதுக்கு விபரீதம். ஆமா, அந்த தமம் தான். தமத்துக்கு நேர் விபரீதம் சொன்னா மதமாகும். அந்த மதத்தினுடைய தோஷங்களை எடுத்து சொல்றேன். இங்க பாருங்க மதம் இருக்கு, அப்ப இங்க மதம் தான் இருக்கணும். ஏன்னா தமம் ஆயிடுத்து பாருங்க. மதஹா அஷ்டாதச தோஷா ஸ்யாத் தியாகஸ்ச ஷட்விதோ பவதி விபர்யயாஹ ஸ்மிருதாஹ. தியாகோ பவதி ஷட்விதா விபர்யயாத் ஸ்மிருதா ஏதே அனிருத்தாதி ஹிம்சாந்தாஹ ஏ தமதோஷத்வேன ஸ்மிருதாஹ. இது சொன்னாரோ இல்லையா, தமத்துக்கு தோஷம்னு சொல்லி அனிருத்தம்னு ஆரம்பிச்சு ஹிம்சா பரியந்த சொன்னார் இல்லையா. ஏ தம தோஷத்வேன ஸ்மிருதாக, தமத்துக்கு தோஷம்னு எது சொல்லப்பட்டதோ த ஏதே விபர்யயா ஸ்மிருதாக, இதுக்கு நேரு விபரீதம். அங்க ஹிம்சான்னு சொன்னா இங்க அஹிம்சான்னு சொல்றோம், அங்க அனிருத்தம்னு சொன்னா இங்க சத்தியம்னு சொல்றோம். இப்ப வரிசை சொல்லி காமிக்கிறார் பாருங்க. அதெல்லாம் மத தோஷா, மதத்தை நாசம் பண்ணக்கூடியது. இப்ப தமத்துக்கு இடைஞ்சல்னு எதெல்லாம் சொன்னோமோ அது ஒவ்வொன்றிலையும் முன்னாடி ஒரு ஆவ சேர்த்துட்டோ, இருந்ததுன்னா ஆவை எடுத்துட்டோ சொன்னோம்னா அது எல்லாம் நம்மளுடைய மதத்தை நாசம் பண்ணக்கூடியது. அது அவசியம். மதம் நாசமாகணும், தமம் சித்திக்கணும், மதங்கிறது நம்மளை விட்டு விலகணும். அப்ப மதம் போகிறதுக்கு அந்த 18 இருக்கு, 18 வைபரீத்தியத்தை நாம அபியசிக்கணும். சத்யாதி ரூபத்வேன ஸ்மிருதாக மத தோஷாக மத நாசகராக உதாசிதாக. மததான், தமங்கிறது தப்பு. மதத்தை நாசம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல குணங்கள் என்ன? சேதே சத்ய அபைஷுனா அதிருஷ்ணா அப்ராதிகூல்ய அசமஹா அரபி லோக அத்வேஷ அனபிமான அபிவாத அப்ராணிஹிம்சா அபரிவாத அனதிவாத அபரிதாப க்ஷமா திருதி சித்தி அபாபகிருத்யா அஹிம்சா இத்தேதே மத நாசகராக உதாரணமாக. முன்னாடி சொன்னது இருக்கு, அதுக்கு நேர விபரீதமானது. சத்தியம் பேசுறது, இன்னொருத்தனுடைய தோஷத்தை சொல்லாம இருக்கிறது, அதிருஷ்ணா, அதிருஷ்டான்னு சொன்னா நிறைய வேணுங்கிற ஆசை இல்லாம இருக்கிறது, அப்ராதிகூல்யம் யாருக்கும் பிரதிகூலமா பண்ணாம இருக்கிறது, அதமஹா, அதமஹானா தியானம், நிறைய தியானத்தை சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி வரிசையா லோக அத்வேஷம்னா லோக விஷய லோகத்துக்கு பயத்தை கொடுக்காம இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வரிசையா முன்னாடி சொன்னதை அப்படியே எடுத்துக்கணும். இதெல்லாம் நமக்கு இருந்தா மதம் வராம இருக்கும். இதுதான் அஷ்டாதச தோஷா மதஹா. தியாகோ பவதி ஷட்விதஹ இத்யுக்தம் தத்ராஹ ஸ்ரேயாம்ஸ்து ஷட்விதஸ் தியாகः திருதீயஸ்தத்ர துஷ்கரः தேன துக்கம் தரந்தேவ
கிருதே தஸ்மின் ஜிதம் பவே. ஸ்ரேயான் து ஷட்வித தியாகா. 6 விதமான தியாகம் மேல சொல்ல போறோம். அந்த 6 தியாகமும் உசந்தது. எல்லாமே 6 விதமான தியாகமும் ரொம்ப உயர்ந்தது. அதிலும் தத்ர ஏதேஷு ஷட்வித தியாகேஷு மத்தியே திருத்தீயः தியாகः துஷ்கரः பவதி. இந்த 3ஆவதாக சொல்லக்கூடிய ஒரு தியாகம் இருக்கே, அது கஷ்டம், பண்றது கஷ்டம். துஷ்கரகான அந்த தியாகம் பண்றது சுலபம் இல்லை. துக்க சம்பாத்தியா, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அந்த திருத்தீயேன தியாகேன துக்கம் ஆத்தியாத்மிகாதி பேத பின்னம் தரந்தியேவ. அந்த தியாகம் பண்றது கஷ்டம், ஆனா பண்ணினா துக்கத்தை தாண்டிடலாம், துக்கம் வராது. அப்படி ஒரு விசேஷம் அந்த தியாகத்தில். ஆத்தியாத்மிகாதி பேத பின்னம் துக்கம் தரந்தியேவ, சந்தேகம் இல்லாமல் இந்த துக்கத்தை தாண்ட முடியும். அதாவது தஸ்மின் தியாகே கிருதே சதி சர்வம் ஜிதம் பவே. அந்த தியாகம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவன் எல்லாத்தையும் ஜெயிச்சதாக வச்சுக்கலாம். அது என்னது அந்த தியாக ஷட்கம்? அதுல 3ஆவது தியாகம் என்னன்னு அதை சொல்றதே தெரியும். தியாக ஷட்கம் தரிசயதி. அர்ஹதே யாச்சமானாய புத்ரான் வித்தம் ததாதி யத் இஷ்டாபூர்த்தம் த்விதீயம் ஸ்யாத் நித்யம் வைராக்ய யோகதः காமத்யாகஸ்ச ராஜேந்திர சத்ருதீய இதி ஸ்மிருதः அப்ரமாதி பவே வேதைஹி சச்சாபி அஷ்டகுணோ மதः. அர்ஹதே யாச்சமானாய, அர்ஹதே யோக்யாய, நல்ல யோக்கியத்தை பாத்திரமானவனுக்கு. அதுலயும் யாச்சமானாய, கேட்கிறவன், கொடுவனும் கேட்கிறவன், அப்பேற்பட்டவனுக்கு புத்திரான் வித்தம் ததாதி இதியது. புத்திரனையோ அல்லது வித்தம்னா தனத்தையோ கொடுக்கறதுங்கிறது இருக்கு. இதியது ததேதது தியாகத்வயம், 2 தியாகம். இந்த 2 தியாகம் ஷண்ணாம் மத்தியே பிரதமம். 6 தியாகங்கள்ல இந்த 2 தியாகத்தை முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. புத்திர தியாகம், வித்த தியாகம். கொடுக்கறது தானம் தான் இது. இஷ்டாபூர்த்தம் த்விதீயம் ஸ்யாத். இஷ்டம் ஸ்ரௌதே கர்மணி யத்தானம் பூர்த்தம் ஸ்மார்த்த கர்மணி. யாகத்துல கொடுக்கக்கூடிய தானம்ங்கிறது இது ஒரு தானம். அதே மாதிரி ஸ்மார்த்த கர்மா, வாபி கூப தடாகாதிகள். அதாவது அந்த ஸ்ரௌத கர்மாவில எஜமானன் ஒருத்தனுக்காக பலம் வரணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய கர்மா. யோகக்ஷேமங்கிறது ஆனுஷங்கிகமா வரும், அது உத்தேசம் இல்லை, அதுதான் முக்கிய உத்தேசம் இல்லை. எஜமானன் அகம் இந்த மாதிரி எனக்கு பிரீத்தியர்த்தம் தான் பண்றான், இல்ல பலத்துக்காக பண்றான். பண்ணினா இவனுக்கு தான் அந்த பலம் வரும். ஆனால் ஆனுஷங்கிக பலம் எல்லாருக்கும் வரும். மழை பெய்யறது, அதெல்லாம் சுபிக்ஷமா இருக்கிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. முக்கிய உத்தேசம் அது இல்லை. ஆனா இந்த வாபி கூப தடாகாதிகள் இருக்கு, இதனுடைய உத்தேசம் ஜனங்களுக்கு இது மூலமாக உபகாரமாகும். இதுதான் பிரதான உத்தேசம். அதனால கோவில் குளம் இதெல்லாம் பண்ணி வைக்கிறதுன்னு சொன்னா இதுல நிறைய பேர் அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது அதோட உத்தேசம். அதுல இருந்து அதுவும் ஒரு பெரிய தானம் தான். பூர்த்தம் ஸ்மார்த்த கர்மணி இஷ்டம் தேவேபியோ தத்தம் பூர்த்தம் பிதிருப்யா இது கேக்குது. இந்த இஷ்டம் பூர்த்தம்ங்கிறதுக்கு இப்படியும் வியாக்கியானம் பண்றா சில பேர். தேவதைகளுக்கு பண்ணப்பட்டது இஷ்டமா, பிதற்கள் சிராத்தம் பண்றது இருக்கே, சிராத்தத்துல கொடுக்க அது பூர்த்தம், இப்படியும் ஒரு வியாக்கியானம். அப்புறம் ஒண்ணு, நித்தியம் வைராக்ய யோகதா விசுத்த தத்துவஸ்ய அனித்யத்வாதி தோஷதர்ஷினः ததோ விரக்ததயா தனாதி பரித்யாகः காமத்யாகஸ்ச ராஜேந்திர சத்ருதீய இது ஸ்மிருதः. இந்த 3வது தியாகம், 4 தியாகம் சொல்லியாச்சு, இன்னும் 2 தியாகத்துல ஒரு தியாகம் சொல்றார். இதுதான் 3வது தியாகம்னு சொல்றார். 2 ரெட்டரையா சொல்றார். புத்திரான் வித்தம் ததாதி 2 தியாகம் இதுக்குள்ள ஆயிடுச்சு. இஷ்டாபூர்த்தம்ல 2 ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு 2 வைராக்கியத்தினால வரக்கூடிய காமத்தியாகம், இதுதான் பெரிய தியாகம். இந்த தியாகம் பண்ணினவனுக்கு எல்லாமே சித்திக்கும். எப்படி சித்திக்கிறது? இவன் எப்படி காம தியாகம் பண்றான்? வைராகிய யோகதா.
வைராக்கியம்ங்கிறது வந்ததுனால காமத்தை தியாகம் பண்ண. விசுத்த சத்துவஸ்ய வைராக்கியம் எப்படி வருது? சித்தசுத்தி ஏற்பட்டவனுக்கு அனித்தியத்வாதி தோஷ தரிசனா விஷயத்துல இந்த இப்படி இருக்கு ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம், இவ்வளவு தோஷம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுண்டு அதனால ததோ விரக்ததையா அதுல இருந்து ஆசை நீங்கி விடுத்து அதனால வைராக்கியம் வந்திருக்கு. இப்படி உள்ளவன் செய்யக்கூடிய தனாதி பரித்தியாகம் காமத்தியாகம் இது ரெண்டும் மூணாவது தியாகம்னு சொல்லப்படுறது. திருத்தீய ஸ்மிருதா கிம் ஏதைர் பவதி இத்யதாக இந்த தியாகங்கள் பண்ணினத்தால என்ன நமக்கு லாபம்? அப்பிரமாதி பவதி, ஜாக்கிரதையா இருப்பானா. பிரமாதம்ங்கிறது கவனக்குறைவுக்கு பிரமாதம்னு பேர். கவனக்குறைவு இல்லாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க முடியும். இப்படி இருக்கிறவனாலே அப்பிரமாதினாம் காமோ நஷ்யதி, ஜாக்கிரதையா இருந்தான்னா அப்ப இவனுக்கு காமமே ஏற்படாது. உக்தம் ராஜதர்மேஷு அபத்யான மலோ தர்ம மலோ அர்த்தஸ்ய நிரூபணம் அப்பிரமாத மல காம பூயஸ்த குணவர்தன. அபத்யான மலோ தர்ம மலோ அர்த்தஸ்ய நிரூபணம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மலமா. அப்பிரதான மல அப்பிரமாத மல காம பூயஸ்த குணவர்தன. அதாவது தப்பான விஷயத்தை தியானம் பண்ணினா அது தர்மத்துக்கு ஒரு மலம் மாறும், தர்மத்தை கெடுக்கும். அர்த்தம் பணத்தை நிகூகனம் மறைச்சு வைக்கிறது, அதாவது தானம் பண்ணாம அதை வர்ண சேர்த்து சேர்த்து வைக்கிறது மறைச்சு வைக்கிறதுங்கிறது இருக்கு. இது அதை நாசம் பண்ணக்கூடிய ஒரு மலம். அப்பிரமாத மல காமஹா, ஜாக்கிரதையா இருக்கிறது பிரமாதம் இல்லாம இருக்கிறது இருக்கு, இது காமத்தை நாசம் பண்ணக்கூடியது. காமத்துக்கு இது ஒரு மலம், ஆனா இது நிறைய குணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்பிரமாதம் இருக்கு அப்படின்னு ராஜசிம்மத்துல சொல்லியிருக்காங்க. யஹா ஏதை ஷட்பி சமன்விதா தியாகைஹி, இந்த 6 தியாகங்களோடு எவன் கூடியவனாக இருப்பானோ சஹா அப்பிரமாதி, அவன் பரமபுருஷார்த்த விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருப்பான். அவனுக்கு எந்த விதமான ஒரு கவனக்குறைவும் ஏற்படாது. சஹா அப்பிரமாதா அஷ்டகுணா அஷ்டவிர்குணைஹி சமன்விதோ. அந்த அப்பிரமாதத்துக்கு 8 குணங்கள் உண்டு. 8 குணங்கள் கூட இருக்கணும். கேதே தான் தரிசனி, கவனக்குறைவு இல்லாம போகணும். அதுக்கு 8 விஷயம் வரும். சத்தியம் ஞானம் சமாதானம் சோத்யம் வைராக்கியமேவச்ச அஸ்தேயம் பிரம்மச்சரியம் ததா அசங்கிரஹ ஏவச்ச. இந்த 8 கூட இருக்கும் சகாயம். சத்தியம் யதார்த்த சம்பாதி, யதார்த்தமா பேசுறது, பொய் சொல்லாம இருக்கிறது. தியானம் சேதசா கஸ்மின்சித் சுபாஸ்ரயே மண்டல புருஷாதோ தைலதாராவத் சந்ததி அவிச்சேதினி பிரவருத்தி. தியானம்ங்கிறதுக்கு சொல்லிட்டாரு. சுபமான ஒரு விஷயத்துல சுபாஸ்ரயே, விஷ்ணு புராணத்துல சுகாசிரயாங்கிற இந்த பதமே வந்திருக்கு. அந்த விஷ்ணு புராணத்துல எப்படி ஒரு இடத்துல நம்மளுடைய மனசை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்திருக்காரு. அதனால ஒரு சுகமான விஷயத்து அது என்னவா இருக்குன்னா மண்டல புருஷா, ஆதித்ய மண்டலத்த புருஷாலாம் சொல்றது உபனிஷத்து சொல்றது. மண்டலத்திலேயோ அதுல இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடத்திலேயோ சேதசா தைலதாராவத் சந்தத்யவச்சேதினி, அந்த தைலத்தினுடைய தாரையானது எப்படி நடுப்புற விட்டு போகாம அப்படியே நிரந்தரமாக இருக்குமோ அதை போல நிரந்தரமாக அந்த விருத்தியை ஏற்படுத்துறது. மனசை அந்த இடத்துல இருந்து 2 விட்டு போகாம ஒரு இடத்துல நிலைச்சு நிற்க வைக்கிறது. இதுதான் தியானம். அதுக்கடுத்து சமாதானம். சமாதானங்கிறது பிரணவேன விஸ்வாதி உபசம்ஹாரம் கிருத்வா சுவாபாவிக சித் சதானந்த அத்விதீய பிரம்மாத்மனா அவஸ்தானம். மாண்டூக்கியோபனிஷத்துல சொன்ன பிரகாரத்துல அந்த பிரணவத்துல அகார உகாரம் மகாரம்னு பிரிச்சு பார்த்து ஒவ்வொரு அக்ஷரத்துல ஒவ்வொரு அவஸ்தையோடு சேர்ந்த அந்த ஜீவாத்மா அடங்கினதாக பண்ணி எல்லாத்தையும் அந்த அமாத்திரத்துல அடக்கி எப்படி துரியமாக வெறும் சச்சித் சுவாபாவிக ஸ்வரூபம், சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக அத்விதீய பிரம்மஸ்வரூபமாக அப்படியே இருந்துள்ளது. இதுதான் சமாதானம். இதையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது.
சோத்தியம், ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்க. என்ன கேள்வி தெரியுமா? கோகம் கோகம் கத்திய குதோவா, நான் யாரு நான் யாரு அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டே இருக்கு. இன்னொருத்தங்கிட்ட கேள்வி இல்லை, நான் யாரு யாருங்கிற கேட்டுட்டே இருந்தேன்னா அந்த சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம் தான் அப்படிங்கிறது பதில் பதிலே. அடுத்தது வைராகியம், திருஷ்ட ஆனுஸ்ரவிக விஷய விதிருஷ்டா. இதுதான் இஹாமுத்திரார்த்த பலபோக விராகான்னு சொல்றேன். திருஷ்டம்னா இகலோகத்துல வரக்கூடிய விஷயத்துல வைராகியம். அதே சமயம் ஆனுஸ்ரவிக்கம்னா பரலோகத்துல சொர்க்கம் வேணும் அது வேணும்னு சொல்றது இல்லையா, அந்த விஷயத்துல வைராகியம். அஸ்தேயம் அச்சௌரியம், திருட்டுத்தனம் இல்லாம இருக்கிறது. அதுலயும் ரெண்டு சொல்றார், ஆத்மனோ திரவியஸ்யவா. சில பேர் ஆத்மாவை திருடிடுவா. யாரு ஆத்மா திருடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆத்மாவை தெரிஞ்சுக்காதவாள்லாம் ஆத்மாவை திருடிடுவா அப்படின்னு. அதையும் திருடக்கூடாது, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். அதே சமயத்துல நமக்கு லோக பிரசித்தமா இருக்கு திரவியத்தை, இன்னொருத்தருடைய திரவியத்தை திருடுறது ஸ்தேயம். ஆத்மாவை திருடப்பாது. நாம ஆத்மாவை திருடாம இருக்கணும்னு சொன்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். இதுதான் அதுக்கு. தெரிஞ்சுக்காதவா திருடாது. அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு. கிந்தேன நகிருதம் பாபம் சௌரேன ஆத்மாபகாரினா யோன்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே. அந்த ஆத்மா வேறதுதான் இருக்கு நிஜமா. ஆனா இவன் என்ன பண்றான், அப்படி தெரிஞ்சுக்காம மாத்தி தெரிஞ்சுக்கிறான். அப்படி இல்லை இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி சொல்றானே, அவன் யாருன்னு சொன்னா ஆத்மாவே திருடினவன். கிந்தேன நகிருதம் பாபம் சௌரேன ஆத்மாபகாரினா. ஆத்மாவை திருடின சோரனாச்சு, அவன் தான் எல்லா பாவமும் பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ரெண்டு திருட்டுத்தனமும் கூடாது. அது இங்கே போட்டாரு, ஆத்மச்சௌரிய முக்தம் யோன்யதா சந்தம் ஆத்மானம். இதுதான் யோன்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே. மாற்றி தப்பா புரிஞ்சுக்கிறது ஆத்மாவை பத்தி. அடுத்தது பிரம்மச்சரியம், அஷ்டாங்க மைதுன தியாக. இது பிரம்மச்சரியம்னு சொல்றது. ததாச்சோக்தம் ஸ்மரணம் கீர்த்தனம் கேலிஹி வீக்ஷணம் குஹ்யபாஷணம் சங்கல்பா அத்தியவசாயச்ச கிரியா நிஷ்பத்திரேவ ஏதத் மைதுனம் அஷ்டாங்கம் பிரவதந்தி மனீஷிணா. விபரீதம் பிரம்மச்சரியம் ஏததேவ அஷ்டலட்சணம். 8 விதம் என்னங்கிறத முதல்ல சொல்லிட்டு இப்படி இல்லாம இருக்கிறது. அதாவது ஸ்மரணம், நினைச்சு பார்க்கிறதோ அதை பத்தி பேசுறதோ பார்க்கிறதோ எதுவுமே கூடாது. இதுதான் அஷ்டாங்கமான பிரம்மச்சரியம். அசங்கிரகா அபரிகிரகா புத்திரதார கஷேத்ராதீனா. சம்பாதிச்சு சேர்க்கிறதுங்கிறது இருக்கு, இது பரிகிரகம்னு பேரு. அப்படி பண்ணாம இருக்கிறது அபரிகிரகா. தாரம் ஜாயா உள்ளதா. புத்திரதார கஷேத்ராதீனா நிறைய சம்பாதிச்சு சேர்க்கிறது இருக்கு, அது பரிகிரகம். அது இல்லாம இருக்கு. ஏதானி பரிபாலகே. இது ஜாக்கிரதையா இத்தனை இந்த சத்தியம் இதெல்லாம் சொன்னோமே, இதெல்லாம் எதுக்காகனா நாம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு இதை காப்பாற்றோம். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த குணங்கள் 8 குணங்கள் நம்ம கிட்ட இருந்தா நாம கவனக்குறைவா இருக்க மாட்டோம். ஆத்ம விஷயத்துல நாம கவனக்குறைவா இருந்து விட மாட்டோம். நிச்சயமா அந்த ஆத்மாவை அடையும். ஏவம் தோஷாக தமஸ்ய உக்தாக தான் தோஷான் பரிவர்ஜயே தோஷத்யாகே அப்பிரமாதஸ்யா சச்சாப்யஷ்டகுணோ மதः. அஷ்டாதச தோஷஸ்யாதிதி ஏ தோஷாக உக்தாக தான் தோஷான் பரிவர்ஜயே. இதுல தோஷம் எவ்வளவு சொல்றாரோ அதெல்லாம் பரிவர்ஜனத்துக்காக சொல்றது. குணம்னு சொல்றது எதுக்காக நம்ம எடுத்துக்கிறதுக்காக. இதுல ஒரு சாமானிய தோஷம்னு சொல்லியாச்சுன்னா அது வேண்டாம், தவிர்க்க வேண்டியது. குணம்னு சொன்னா எடுத்துக்க வேண்டியது. இந்த தோஷங்களை பரிவர்ஜனம் பண்ண வேண்டியது. கஸ்மாத் எதுக்காக அப்படின்னு கேட்டா, தேஷு தோஷேஷு தியக்தேஷு பிரமாதி நபவே வித்தியஸ்தா. அதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த தோஷங்களை நான் தியாகம் பண்ணிட்டேன், தியாகம் பண்ணியாச்சே, இவங்க அதை வரப்போறது அப்படின்னு இருந்துடக்கூடாது. எப்போனாலும் தோஷம் வந்துடும். இந்த தோஷங்கள் நாம விட்ட தோஷங்கள் எப்ப வேணாலும் நம்ம கிட்ட திரும்பி வந்துடும். ஆனா நம்ம தான் தோஷத்தை விட்டாச்சே, நமக்கு தான் வைராக்கியம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இருந்துவிடக்கூடாது. தேஷு தோஷேஷு தியக்தேஷு பிரமாதி நபவே இத்யர்த்தா. சோபி அப்பிரமாதா அஷ்டகுணோ மதஹா. அந்த விஷயத்துல ஒரு அப்பிரமாதம் இருக்கே, அதுக்கும் 8 குணங்கள் சொல்லப்படுறது. அதே 8 குணம் தான். சத்தியம் தியானம் இத்தியாதின பூர்வமேவ உத்திஷ்டத்வா இத்யர்த்தா. அதனால அந்த சத்தியம் தியானம்
இந்த நல்ல குணங்கள் எல்லாம் நிறைய சம்பாதிச்சு அது மூலமாக நாம தியாகம் பண்ணின தோஷம் திரும்பி நம்ம கிட்ட வராதபடிக்கு பாதுகாக்க.